மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்தரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாம் உத்தரபவார்ணவாத். எல்லாரும் நம்ம அம்மா அப்பா முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் சாக்ஷாத் கிருஷ்ணன் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது என்கின்ற உணர்வோடு நாம் இந்த புருஷோத்தம மாதத்திலே இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு திறப்பு. இது ஒரு உபன்யாசமோ இல்லை பிரவச்சனமோ அந்த ஃபார்மெட்டில் சொல்லப்பட்டது அல்ல. இந்த 200 சீரீஸுங்கிறது அத்தியாயமாக ஸ்லோகமாக நாம் அர்த்தத்தை வாசித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? இதில் நம்ம சொல்கிறோங்கிறதுக்கு எந்த விதமான பெருமையோ நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ இல்லை ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறோங்கிற ஒரு வினயமோ எதுக்குமே இடமில்லை. பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே செல்கின்றோம். இன்றைக்கி நம்ம 3வது அத்தியாயத்தில் ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் பார்க்க போகின்றோம். 3வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் நாம் பார்க்க போகின்றோம். நேற்றைக்கு 3வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் பார்த்தோம். அதில் பகவானுடைய 10 வகையான படைப்புகளை பற்றி பார்த்தோம். இது நேற்றுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த 10 வகையோட சம்மரி அதில் இருக்குது. 10 வகைனா என்ன? அதை முதல்ல மேஜராக 2ஆக பிரித்தோம். பிராகிருத சிருஷ்டி, வைகிருத சிருஷ்டி. பிராகிருத சிருஷ்டி எப்படி பரபிரம்மத்தோடைய சங்கல்பத்தினாலே அவர் எப்படி இந்த 24 விதமான தத்துவங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேஜராக 6 கேட்டகரி. அதில் பகவான் பரபிரம்மம் என்ன பண்ணார், அப்புறம் பிரம்மாவை கருவியாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பகவான் எப்படி வைகிருத சிருஷ்டி பண்ணுறார் இல்லையா? அந்த மாறுபாடுகள், உருவ மாறுபாடுகள், வேறுபாடுகள் அடைந்த அதில் எப்படி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், இவா எல்லாத்தையும் பகவான் எப்படி படைச்சார் அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். நார்மலாக ஒரு புராணம்னு எடுத்துட்டா 5 லட்சணம் புராணம், 5 லட்சணம் அப்படின்னு சொல்லுவாள். சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரம், வம்சானுச்சரித்தம் அப்படின்னு சொல்லுவாள். சர்க்கம்னா உலகத்தின் படைப்பு, அதுக்கப்புறம் பிரதிசர்க்கம்னா அதுக்கப்புறம் வர்றது இல்லையா? இந்த மாதிரி சொல்லுவாள். பாகவதத்துக்கு மொத்தம் 10 லட்சணங்கள். இதே முன்னாடி பார்த்துருக்கோம். 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தில் முழுக்க நம்ம இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒரே ஒரு ஸ்லோகம் வரும். அத்ர சர்கோ விசர்கஸ்ய ஸ்தானம் போஷணம் உதய மன்வந்தராணி ஈஷானு கதா நிரோதம் முக்தி ஆஸ்ரயம் அப்படின்னு வரும். அதுலேயும் சர்க்கம் நம்ம முதல்ல இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது விசர்க்கம். இதுதான் பிரம்மா படைத்தது தான் அந்த விசர்க்கம். அதே மாதிரி அதில் வந்துட்டே இருக்கச்சே மன்வந்தரம் அதில் வரும். 6வது பாயிண்ட். சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதி, மன்வந்தரம். தன் குடிமை காப்பாற்றுவதற்காக பொறுப்பேற்ற அந்த மனு சக்கரவர்த்திகள் கை கொண்ட அந்த அறநெறிகள், அதெல்லாம் அந்த படைப்பின் தொடக்கத்திலே பிரம்மதேவரிடம் தோன்றிய சாயம்புவ மனு, சாரோசிஷ மனு, அந்த மனுக்களின் கால வரையறை, அதெல்லாம் இது வரும். அந்த தலைப்பு தான் நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம இன்னைக்கு அந்த மன்வந்தரம் அந்த கால வரையறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஹை லெவல் கான்டெக்ஸ்ட். புராணங்களில் உள்ள 10 லட்சணங்களிலே ஒரு லட்சணம் அந்த மன்வந்தரங்களின் கால வரையறை இல்லையா? சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதய, மன்வந்தராணு, அந்த 6வது இருக்கே, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது 11வது அத்தியாயம், 3வது ஸ்கந்தத்திலே 11வது அத்தியாயம். இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இதில் நிறைய காலங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருப்பா. அந்த காலங்களை ஒரு அட்டவணையாக போட்டு அந்த அட்டவணையை நான் யூடியூப்பில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஐ வில் பேஸ்ட் இட். ஸோ ஐ வில் டைப் இட் அண்ட் பேஸ்ட் இட். ஸோ இன் தட் வே இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியறது கொஞ்சம் ரொம்ப கடினம். ஏன்னா இவா சொல்கிற டைம், இந்த நாழிகை, முகூர்த்தம், ஜாமம், இதெல்லாம் ஒரு யாமம், இதெல்லாம் நம்ம இப்போ வழக்காட்டில், நமது வழக்காட்டில் இல்லை. நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறவாவனா அதை யூஸ் பண்ணுவா. இன்னைக்கு எத்தனை முகூர்த்தம்,
எத்தனை நாழி இது இருக்குது அதெல்லாம் வந்து பஞ்சாங்கம் எழுதுறவானா யூஸ் பண்ணுறாளே வழிய இப்போ நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் இந்த கணக்கை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை கோள்கள் ஒன்றோட ஒன்று மோதாத அந்த கால வரையறையில் தான் ஒன்றோட ஒன்று ஓடின்னு இருக்கு. நம்ம ஆற்றுலேயே சொல்லுவா அம்மா, சாஸ்திரம் பொய்யா இருந்தால் கிரகணம் பாடுறா அப்படின்வா. சிம்பிளாக சொல்லுவா. சாஸ்திரம் பொய்ன்னு நீ சொன்னையானா, சாஸ்திரம் பொய்னா ஆற்றுல சொல்கிற ஒரே எக்ஸாம்பிள், அந்த கிரகணம் என்னைக்கு வருதுங்கிற அந்த கணக்கு இந்த கால வரையறை இதை வச்சு தான் அவள் கணக்கு பண்ணுறா. ஸோ இந்த எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டேஞ்சன்ட் இன் டு திஸ். நம்ம சனாதன தர்மத்தில் எத்தனை விஷயம் இருக்குது பாருங்க. சனாதன தர்மங்கிறது இஸ் ஸோ டீப், இட் இஸ் ஸோ டீப். நம்ம அதில் வந்து ஒரே ஒரு புராணத்தை எடுத்து பார்க்குறோம். இந்த ஒரே ஒரு புராணத்தில் இத்தனை விஷயம் இருக்குன்னா வேதத்தில் எத்தனை விஷயம் இருக்கும் பாருங்க. வேதம் என்கின்ற கல்பக விருட்சத்திலிருந்து சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து கொடுத்தது இந்த பாகவதம். அது அவ்வளவு பெரிய மரம், அதில் ஒரு பழம். சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து கொடுத்த பழம் இந்த பாகவதம். இதில் இத்தனை விஷயம் இருக்குன்னா நம்ம வேதங்கள் உபனிஷதங்களில் எத்தனை விஷயம் கொட்டி கிடக்கிறது. அப்பேற்பட்ட மதம், இந்த யூனிவர்ஸ் இயங்குவதற்கு உண்டான கால வரையறைகள் அத்தனையும் இதில் இருக்குது. சயின்ஸ், த காஸ்மாலஜி. நம்ம அப்பயே சொல்லிட்டு போன அந்த காலத்திலேயே பூகோள ககோளங்கள்னு. பூகோளம்னா இந்த ஜியாகிரஃபி, ககோளங்கள் தான் இந்த காஸ்மாஸ், அது ஆஸ்ட்ரானமி. ஆல் ஆஃப் திஸ் ஆர் ஆல்ரெடி டிஃபைன்ட். அந்த வார்த்தையே கிடையாது. அந்த ககோளம்ங்கிற வார்த்தையே இங்கே இது வேறு எந்த லாங்குவேஜிலும் கிடையாது. அதெல்லாம் நம்ம இதில் இங்கேயே சொல்லிட்டு போயிட்டா பாகவதத்தில். எனிவே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கால வரையறையை நாம் இன்று பார்க்க போகிறோம். நான் வந்து அந்த ஒரு டேபுலேஷன் மாதிரி எக்ஸல் ஷீட்டில் டைப் அடித்து ஐ வில் ட்ரை டு பேஸ்ட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இதை நான் முதல்ல வாசிச்சுட்டு இதனோட சம்மரி, இந்த காலத்தின் சம்மரியை இன்னொரு தரம் நான் வந்து ஐ வில் ட்ரை டு ரீட் இட். ஸோ மைத்ரேயர் இப்போ வந்து விதுரருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டே வரார். விதுரரே, பரமாணு என்பது உலகம் முதலிய செயல் வடிவங்களின் மிக மிக நுண்ணிய வடிவம். அதாவது அதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது. இந்த பரமாணுவை வந்து சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, மெட்ராஸில் ஆட்டோ ரிக்ஷாக்காரன்ட்ட போய் வலது கை பக்கம் போப்பா இடது கை பக்கம் போப்பான்னா புரியல. நிஜமாவே, நோ கிடிங். நான் வந்து ஒரு நாளைக்கு வலது கை பக்கம் போனால் அவனுக்கு தெரியல. அவன் அதுக்கப்புறம் நான் லெஃப்ட்டுன்னு ஒன்று அப்படி சொல்லுங்கள் சார், தமிழில் சொல்லுங்கள் சார், லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அணு அப்படின்னா நமக்கு ஆட்டம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம மறந்து போயிடுது. இது வந்து வழக்காட்டில் இல்லை, நமது வழக்காட்டில் இல்லை. நம்ம எல்லாம் இப்போ இங்கிலீஷில் தான் நம்ம பாதி இது பண்ணுறோம் இல்லையா. த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் அவன் இங்கிலீஷ்காரன் வந்து அணுன்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் த ஏன்ஷியன் இந்தியன் கான்செப்ட் that goes smaller than the atom, அதுதான் பரமாணு. that is ultimate, that is the smallest possible particle, that is பரமாணு. It is the tiniest indivisible particle of matter. இன்னும் கிளியராக சொல்லணும்னா the tiniest indivisible particle of matter is பரமாணு. இந்த ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்த ஒரு ஆட்டம், ஒரு அணு. இதுவே வந்து 3 அணுக்கள். ஸோ த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் வந்து பரமாணு, 2 பரமாணு சேர்ந்தா ஒரு அணு. இதிலே 3 அணு சேர்ந்தா த்ரசரேணு அப்படின்வா. அந்த த்ரசரேணு தான் நம்ம வீட்டில் அந்த டஸ்ட்டு, சூரியன் ஒளி அடிச்சதுன்னா ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகள்லாம் பறக்குமே, அந்த மைக்ரோஸ்கோபிக் டஸ்ட்டு பார்ட்டிகள் தான் த்ரசரேணு. இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சாஸ்திரத்தில் வந்து அந்த காலத்தில் எத்தனை 5000 years ago, இப்போ தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்தே காப்பி அடிச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம வி நெவர் ஹேட் எனி காப்பி ரைட் ஃபார் ஆல் திஸ். ஸோ நான் முதல் லைன்லேயே நிறுத்திட்டேன். முதல் லைன். ஸோ இந்த முதல் லைன் பாருங்களேன். பரமாணு என்பது உலகம் முதலிய செயல் வடிவங்களின் மிக நுண்ணிய வடிவம். அதை மேலும் பிரிக்க முடியாது. செயல் வடிவம் முற்று பெறாதது. அவ்வளோதான். இந்த முதல் லைனுக்கே நம்ம இவ்வளோ நாள் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டு அப்ரிஷியேட் இட். வேற ஒன்றும் இல்லை. இவைகள் ஒன்று சேர்ந்து தான் ஜீவர்களின் அவயவங்கள் தோன்றுகின்றன.
சூட்சமமான இந்த பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்த பூமி முதலிய செயலுருவின் மொத்த கூட்டமைப்பே பரம மகான், அது மிக பெரியது எனப்படுகிறது. இப்பொழுது இதிலே பிரளயம் முதலிய அவஸ்தை வேறுபாடுகளோ புதியது பழையது என்கின்ற கால அளவோ குடம் துணி போன்ற வஸ்துவின் வேறுபாடுகளின் கற்பனையோ கிடையாது. சாதுக்களில் சிறந்த விதுரரே, பூமியில் உள்ள புழுதியை காண்பதிலிருந்து பரமாணு என்று ஒன்று இருக்கலாம், அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் மலை போன்றன என ஊகிக்கின்றோம். இதெல்லாம் ஒரு யூகம்தான் நமக்கு. அதுபோலத்தான் காலத்தின் சிறிய பெரிய அளவுகளையும் ஊகிக்க முடியும். இதை வச்சுட்டு தான் நம்ம ஒரு காலத்தோட சிறிய பெரிய அளவுகளை ஊகிக்க முடியும். காலம் இறைவனுடைய சக்தி, முன்னாடியே பார்த்துட்டோம். பகவானை போலவே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. அது அனைத்தையும் சூழ்ந்து நிற்பது, வெளிப்பார்வைக்கு தோன்றாதது. இன்னைக்கு 11வது அத்தியாயம், நாளைக்கு 12வது அத்தியாயம். இதோட இந்த படைப்பு வர்ணனை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வராக அவதாரம். அதனால் அது கதையாயிடும். ஸோ இந்த 2 தான் ரொம்ப கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஐ எம் ட்ரைங் டு சிம்ப்ளிஃபை இட் அண்ட் புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சரியா? ஜஸ்ட் பேர் வித் மீ. ஸோ பிரபஞ்சத்தின் பரமாணுவை கடக்க ஆகும் நேரமே பரமாணு காலமாகும். அது மிகவும் நுண்ணிய நேரம். படைப்பு முதல் பிராகிருத பிரளயம் வரை உள்ள நீண்ட காலமே பிரம்மதேவரின் ஆயுட்காலம். அதை பரம மகான் என்பார்கள். பிரம்மதேவருடைய ஆயுட்காலம் நேற்றுக்கு தான் பார்த்தோம். ஜஸ்ட் குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு 4 சதுர்யுகம், முதல் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 சதுர்யுகம் 4.3 மில்லியன் இயர்ஸு. 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவுக்கு ஒரு பகல், 200,000 சதுர்யுகம் சேர்த்தா பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அதாவது 2000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதை 365ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிரம்மாவுக்கு 100 வயசு. அதை தான் இங்கே சொல்கிறார். படைப்பு முதல் பிராகிருத பிரளயம் வரை உள்ள நீண்ட காலமே பிரம்மதேவரின் ஆயுட்காலம். அதை பரம மகான் என்பார்கள். சரியா? அடுத்தது, இப்போ இந்த பரமாணுலேருந்து அடுத்த லெவல்லாம் படிச்சுட்டே போய்ட்றேன். 2 பரமாணுக்கள் சேர்ந்தால் அது ஒரு அணு, அதான் ஆட்டம். 3 அணுக்கள் சேர்ந்தால் அது ஒரு திரசரேணு அப்படின்னு பேர். இது பொருளின் அளவை குறிக்கும். இந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே படுற சூரிய ஒளி அது பறப்பது போலே காணப்படும் ஒரு புழுதியின் அளவே என்ன அப்படிங்கிறத நம்ம ரேணு என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இம்மாதிரியாக 3 திரசரேணுக்களை கடக்க சூரியன் எடுத்துக்கொள்ளும் கால அளவு திருடி எனப்படும். இதன் 100 பங்கு காலம். இந்த 100 திருடி சேர்த்தா அது ஒரு வேதை. அதுக்கப்புறம் 3 வேதை காலம் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஒரு லவம். அதுக்கப்புறம் 3 லவங்கள் சேர்ந்தால் அது ஒரு கண்ணிமைக்கும் நேரம். ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள எத்தனை மைக்ரோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. 3 கண்ணிமைக்கும் நேரம் சேர்ந்தால் ஒரு நொடி. 5 நொடிகள் ஒரு காஷ்டை. 15 காஷ்டைகள் சேர்ந்தால் அது ஒரு லகு. 15 லகு கூடினால் அது ஒரு நாழிகை. 2 நாழிகைகள் ஒரு முகூர்த்தம். நம்ம எல்லாம் நல்ல முகூர்த்தம் பாடுறா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாடே, 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். ஸோ இந்த மாதிரி மனிதனின் பகல் அல்லது இரவின் அளவில் இது இதுக்கப்புறம் யாமம் அப்படின்னு வழக்காட்டில் இருக்கான்னு தெரியல. இவ்வாறு மனிதனின் பகல் அல்லது இரவிலே 4இல் 1 பங்கு, அதாவது 1/4 பாகம், அதுக்கு பேர் யாமம் இல்லைன்னா பிரகரம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யாமங்கிறது சில இடத்துல யூஸ் பண்ணுறா. அடுத்தது 6 பலம் எடையுள்ள ஒரு தாமிர பாத்திரத்தில் 2 சேர் நீர் கொள்ளளவாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் இந்த இதிலெல்லாம் முதல்ல இந்த டைம் மிஷின் வச்சுருப்பாளே, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்மளே இப்போ இந்த செஸ் டோர்னமெண்ட்லலாம் பார்ப்போம். இந்த சாண்ட் கிளாக் வச்சுருப்பானே, அப்படியே ஃப்ளிப் பண்ணுவான். தே கேல்குலேட் த டைம் ஃபார் த மூவ் டைம் டேக்கன் லைக். அப்புறம் வாட்டர் கிளாக் மாதிரி இது ஒரு வாட்டர் கிளாக். 6 பலம் எடையுள்ள ஒரு தாமிர பாத்திரத்தில்
2 சீர் நீர் கொள்ளளவாக இருக்க வேண்டும். 20 குந்துமணி எடையுள்ள 4 அங்குல நீளமுள்ள தங்க கம்பியினாலே அடியிலே ஒரு துளையிட்டு அதை நீரிலே மிதக்க விட வேண்டும். அந்த செப்பு பாத்திரம் நீர் நிரம்பி ஜலத்திலே மூழ்குவதற்கு ஆகும் நேரமே 1 நாழிகை. அப்பா! ஸோ நாழிகை வட்டில்னு சொல்லுவா. நாழிகை வட்டில் என்பது ஒரு செப்பு பாத்திரம், அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அது தண்ணீரிலே மிதக்கும், அது 24 நிமிடத்திலே மூழ்கும், அதுவே 1 நாழிகை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் படிக்கிறச்சே ஔவையாரோட ஒரு இது ஒன்று ஞாபகம் வருது. ஆழி அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது 4 நாழின்னு ஸ்கூலில் படிக்கிறச்சே தமிழன் அறிவியல் முன்னோடின்னு ஒரு பாடம் எடுப்பாள். அதில் வரும் இந்த மாதிரி ஆர்கிமிட்டிஸ் பிரின்சிபிள்லாம். அந்த மாதிரி எப்படியெல்லாம் டைமை மெஷர் பண்ணியிருக்கா பாருங்க அந்த காலத்தில், இந்த வாட்செல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 5000 இயர்ஸ் இருக்கும். எனிவே 10வது ஸ்லோகம். விதுரரே, மனிதனின் இரவும் பகலும் ஒவ்வொன்றும் 4 யாமங்கள். இப்போ தான் பார்த்தோம், ஒரு யாமம்னா மனிதனோட அந்த இரவில் 4ல் 1 பங்கு, அதுக்கு யாமம்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு பேரும் பார்த்தோம், பிரகரம் அப்படிங்கிற பேரும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இவர் மேலே போகிறார் பாருங்க. மனிதனின் இரவும் பகலும் ஒவ்வொன்றும் 4 யாமங்கள் கொண்டவை, 15 நாட்கள் கொண்டது ஒரு பட்சம். அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். நமக்கு தெரியும், வளர்பிறையில் இருக்கிறது சுக்லபக்ஷம், தேய்பிறையில் இருக்கிறது கிருஷ்ணபக்ஷம். 2 பட்சங்கள் கொண்டது ஒரு மாதம் இல்லையா. ஒரு மாதத்தில் சுக்லபக்ஷம் ப்ளஸ் கிருஷ்ணபக்ஷம். அது பித்ருக்களுக்கு, இந்த கணக்கு பித்ருக்களுக்கு அது ஒரு பகலும் ஒரு இரவும் கொண்ட ஒரு நாள். 2 மாதங்கள் கொண்டது, அதுக்கு பேர் ருது, ஹேமந்த ருது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி 2 மாதங்கள் கொண்டது ஒரு ருது, 6 மாதங்கள் கொண்டது ஒரு அயனம், அதாவது உத்தராயணம் அண்ட் தட்சிணாயணம். சூரியன் ஆகாயத்தில் வடக்க பக்கம் போச்சுன்னா அதுக்கு உத்தராயணம், தெற்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அது தட்சிணாயணம். நார்த்தில் நம்ம உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறோம் இல்லையா, தட்சிண பிரதேசம் நம்ம சவுத்து. ஸோ 2 அயனங்கள் சேர்ந்தது தேவதைகளுக்கு ஒரு நாள். இது மனிதர்கள் கணக்கில் 1 வருடம். இம்மாதிரி 100 வருடங்கள் சேர்ந்தது ஒரு மனிதனின் பூரண ஆயுள். எனிவே I'll continue to move. சந்திரன் முதலிய கிரகங்கள், அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள் மற்றும் உள்ள நட்சத்திர மண்டலத்தின் ஆதாரம் அந்த காலஸ்வரூபியான சூரிய பகவான். இவைகள் பரமாணுவில் தொடங்கி 1 வருட காலத்திலே 12 ராசிகள் உருவான இந்த உலகை அவர் சுற்றி வருகிறார். விதுரரே, சூரியன், குரு பகவான், சாவனம், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் கதிகளை அனுசரித்து வருடங்கள் சம்பத்சரம், பரிவத்சரம், இடாவத்சரம், அனுவத்சரம், வத்சரம் என்று அவைகள் பெயர் பெறுகின்றன. சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் பிரவேசிக்கின்றார். அது சௌர மாதம் எனப்படும். இந்த சௌர மாதம் 12 கொண்டது ஒரு சம்பத்சரம். குரு பகவான் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கும் காலம் 16 மாதங்கள். இதற்கு பரிவத்சரம் என்று பெயர். மாதத்திற்கு 30 நாட்கள் என கணக்கிடுவது சாவன மாதம். 12 சாவன மாதங்கள் கொண்டது இடாவத்சரம். அமாவாசையில் முடிவது சாந்திரமான மாதம். 12 சாந்திரமான மாதங்கள் கொண்டது அனுவத்சரம். சந்திரன் 12 ராசிகளையும் சுற்றி வருவது நட்சத்திர மாதம். 12 நட்சத்திர மாதம் கொண்டது வத்சரம். அப்பா, மேலே நான் படிச்சுட்டே போகிறேன். விதுரரே, இந்த 5 விதமான வருடங்களையும் செயல்படுத்துபவன் சூரிய பகவான். 5 பூதங்களிலும் இவரே ஒளிமயமானவர். தனது காலம் எனும் சக்தியினாலே விதைகளில் முளைக்கும் திறனை பல வகையிலும் தூண்டி விடுகின்றார். சூரியன் காலம் என்னும் சக்தியினாலே நம்ம விதைகள் போடுறோமே, அந்த விதைகளிலே முளைக்கும் திறனை பல வகையிலும் அவர் தூண்டி விடுகின்றார். மனிதர்களின் மயக்கத்தை, அந்த மோகத்தை நீக்குவதாக பகல் இரவு என்று அவனது ஆயுளை குறைத்து கொண்டு ஆகாயத்திலே சஞ்சரிக்கின்றார். விருப்பங்கள் நிறைவேற மனிதர்கள் ஆற்றும் வேள்வி முதலியன மூலம் பெறக்கூடிய சொர்க்கம் முதலிய நற்பயன்களை பெறச் செய்பவரும் இவரே அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ திருப்பி விதுரர் கேள்வி கேட்குறார். ஒரே ஒரு கேள்வி நடுவில். பித்ருக்கள், தேவர்கள், மனிதர்கள் ஆகியவர்களின் பரமாயுள், அவளோட ஆயுள் அவரவர் கணக்குப்படி 100 வருடங்கள்.
அதே போல உலகங்களுக்கும் அப்பால் உள்ள ஞானிகளின் ஆயுள் அவைகளை பற்றியும் தாங்கள் கூற வேண்டும். பித்ருக்களுக்கெல்லாம் என்ன அந்த வயசு கணக்கெல்லாம் சொன்னா இல்லையா, தேவர்களோட கணக்கு மனுஷர்களோட கணக்கெல்லாம் சொன்னீங்க. அந்த பரமாயுள் அவரவர் கணக்குப்படி 100 வருஷம் சொல்லிட்டேள். எல்லாருக்கும் பிரம்மாக்கே ஒரு 100 வருஷம். ஆனால் அந்த 100 வருஷங்கிறது வேற கணக்கு. அவருக்கும் 100 வருஷம். அந்த 100 வருஷங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணி காமிச்சோம் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி. அதே போல இந்த 3 உலகங்களுக்கும் அப்பால் உள்ள ஞானிகளின் ஆயுளை பற்றியும் தாங்கள் கூற வேண்டும். காலம் என்பது தங்கள் ஸ்வரூபமே. ஆகவே அதன் கதியை பகவான் தான் அறிய முடியும். யோகசித்தி பெற்ற அறிவாளிகள் ஞானத்தாலே பிரபஞ்சம் முழுவதையும் அறிகிறார்கள். இப்போ மைத்ரேயர் இப்போ தான் நான் சொன்ன சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை இப்போ சொல்லிட்டு வரார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று யுகங்கள் மொத்தம் 4. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் மொத்தம் 43,20,000, அதாவது 4.3 மில்லியன் இயர்ஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த 4 யுகங்களும் சேர்ந்து வேற ஒரு டைமென்ஷன் பாருங்க, 12,000 தேவ வருடங்கள் என நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்போ கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என இவைகளுக்கு 4000, 3000, 2000, 1000 தேவ வருடங்கள். மேலும் ஒவ்வொரு யுகத்திற்கும் எவ்வளவு 1000 வருடங்களோ அத்தனை 200 வருடங்கள் யுக சந்திக்காகவும் சந்தி அம்சத்திற்காகவும் சேர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறாகில் கிருத்தயுகத்திற்கு 4800 தேவ வருடங்கள், திரேதாயுகத்திற்கு 3600 தேவ வருடங்கள், துவாபர யுகத்துக்கு 2400 தேவ வருடங்கள், கலியுகத்துக்கு 1200 தேவ வருடங்கள் ஆக மொத்தம் 12,000 தேவ வருடங்கள் ஒரு சதுர்யுகத்திற்கு. நான் மேலே போகிறேன். இந்த கணக்கு நான் இதெல்லாம் நமக்கு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். இட் வில் பி இன் த சார்ட். யுகத்தின் தொடக்கத்திலே சந்தி உண்டாகிறது. யுகத்தின் முடிவிலே சந்தியாம்சம் இதன் உண்டாகிறது. இதன் வருடங்களின் கணக்கு 100 கணக்கிலே கூறப்படுகிறது. இதன் இடைப்பட்ட காலமே யுகம் என அதனை அறிந்த சான்றோர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமான விசேஷ தர்மங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. கிருத்தயுகத்திலே தர்ம தேவதை 4 பாதங்களுடன் பூரணமாக மனிதர்களை அனுசரித்து வருகிறது. பின் ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மம் வளரத் தொடங்கவே தர்மத்தின் கால்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கலியுக முடிவிலே 4 கால்களும் இன்றி நொண்டியாகிறது. தர்மத்தின் 4 கால்கள் தவம், ஒழுக்கம், தயை, சத்தியம் என்பன. இதை நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் 21 இருக்கே, எப்படி தர்ம தேவதை ஒரு யுகம் குறையச்சேயும் முதல் யுகத்தில் 4 கால்கள் இருந்தது. அப்போ தவம் என்றது ஒரு கால், இன்னொன்று ஒழுக்கம்ங்கிறது கால், இன்னொன்று தயை கருணைங்கிறது கால், சத்தியம்ங்கிறது. இதில் ஒவ்வொரு காலும் போய் 4வது காலையும் அந்த கலிபுருஷன் வெட்ட போவான். அப்போ தான் பரீட்சித்து அவனை பிடிப்பான். இந்த கதை பின்னாடி வரும். அதனால் நான் அதை பின்னாடி அப்புறமா சொல்கிறேன். இதில் வெறும் ரெஃபரன்ஸ், ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கா. 22வது ஸ்லோகம். விதுரரே, உலகங்களுக்கும் வெளியே இருக்கும் மகரலோகம் முதல் பிரம்மலோகம் வரையிலும், இந்த 3 உலகம்னா பூஹு, புவக, சுவக, அதுக்கப்புறம் வெளியில் நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் கர்ம மார்க்கத்துக்கு ஏற்றது, அதெல்லாம் உபாசனா மார்க்கத்துக்கு ஏற்றதுன்னு நம்ம பார்த்தோம், நேத்திக்கு பார்த்தோம். ஸோ இந்த இப்போ சொல்லிட்டு வர உலகங்களுக்கும் வெளியே உள்ள மகரலோகம் முதல் பூஹு, புவக, சுவக, மகக, ஜனக, தபக, சத்தியம். இந்த சத்தியம்ங்கிறது சத்தியலோகம் தான் பிரம்மா இருக்கிறது. அந்த டிஸ்டன்ஸ் 1000 சதுர்யுகம். அந்த இடத்துல 1000 சதுர்யுகம் கொண்டது ஒரு பகல். அதே போல் இரவிற்கு 1000 சதுர்யுகம். அந்த தான் நம்ம பார்த்தோம். 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாக்கு ஒரு இரவு. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 2000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள். இந்த பகலில் தான் பிரம்மா படைப்பார், இரவில் திருப்பியும் பிரளயம் ஏற்படும். அந்த இரவு முடிந்ததும் மறுபடியும் பிரம்மதேவர் உலகங்களையும் முன்போலே படைப்பை செய்கின்றார். அதன் தொடர்ச்சி பிரம்மதேவரின் பகல் முடியும் வரை எகைன் தொடரும். அந்த ஒரு கல்பத்தில் இப்போ ஒரு புது பாயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். இந்த ஒவ்வொரு கல்பத்திலும் 14 மனுக்களின் காலம் முடிகிறது. 1000 சதுர்யுகம்ங்கிறது ஒரு பகல். இந்த 1000 சதுர்யுகத்தில்
14 மனுக்கள் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னா பார்த்துங்களேன். 14 × 70 71 போட்டேன்னா தோராயமாக இந்த 1000 வரும். 14 98 14ஆம் வாய்ப்பாடு இல்லை 7ஆம் வாய்ப்பாடு, எந்த வாய்ப்பாடு வேணால் வச்சுக்கோ. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 14 மனுக்களில் ஒவ்வொரு மனுவும் 71 சதுர்யுகம் ஆட்சி செய்வார்கள். இதுதான் இங்கே இந்த இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கோட இது வந்து மன்வந்தரங்களின் கால வரையறைன்னு பார்த்தோம் இல்லையா. இதுதான் இங்கே சொல்ல வர. இதுக்கு முன்னாடி நிறைய மைக்ரோ லெவல் கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி வந்துட்டா. இந்த மேக்ரோ லெவலில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1000 சதுர்யுகம் ஒரு பகல். அந்த ஒரு பகலிலே அந்த 1000 சதுர்யுகங்களை 14 மனுக்களுக்கு பிரித்து கொடுத்தோம்னா ஒரு மனு கிட்டத்தட்ட 71 சதுர்யுகம் ஆட்சி செய்வார்கள். அந்த மன்வந்தரோட கால வரையறை தான் இன்னைக்கு டாப்பிக்கே. அந்த டாபிக் வந்து இங்கே தான் வருது, 23வது ஸ்லோகத்தில் தான் வருது பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுட்டாலே போகிறோம். இதை நான் வந்து ஐ வில் ட்ரை டு டைப் இட் அண்ட் புட் இட், ஐ வில் லெட் மீ மேக் அ நோட் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த அத்தியாயத்தை நம்ம படிச்சோம். ஸோ இங்கே தான் 24வது, ஒவ்வொரு மனுவும் தனக்கென குறிப்பிட்ட 71 சதுர்யுகங்கள் அதிகாரம் செலுத்துகின்றார்கள். அந்தந்த மன்வந்தரங்களில் மனுக்கள் அவர்களது வம்சத்திலே தோன்றிய அரசர்கள், இதெல்லாம் இதில் வருது. இந்த பாகவதத்தில் 71 மனு ஆண்டா. அந்த இதுக்கு பேர் மன்வந்தரம், அவ ஆண்ட அந்த காலம். அந்தந்த மன்வந்தரங்களிலே அதுதான் என்னன்னா, முதல் மனு சுவாயம்புவ மனு, சுவாரோஷிஷ மனு, ஒரு மனுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா. நம்ம இப்போ கரண்ட்லி நம்ம இதை வந்து நம்ம பிரபஞ்சத்தை இட்ஸ் ரூல்டு பை வைவஸ்வத மனு. நம்ம சங்கல்பம் சொல்லிக்கச்சே சொல்லுவோம் இல்லையா, ஹரிஹோம் தத்து ஸ்ரீ கோவிந்த 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 ஸ்ரீ பகவதா மகாபுருஷ விஷ்ணுராஜ்ஞா பிரவர்த்தமானசி அத்திய பிரம்மணக ஸ்ரீ துதிய பிரதார்த்தே ஸ்ரீ ஸ்வேதபராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சங்கல்பம் பண்ணிக்கச்சே. அதுதான் இது 14 மனுக்கள். அதில் இப்போ என்ன மன்வந்தரத்தில் நம்ம இருக்கோம், வைவஸ்வத மனு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்கிறது, பிரம்மாவுக்கு வந்து மொத்தம் 100 வயசு இல்லையா. இந்த 2வது 50 வயசு காலத்திலே, 51 வயசுக்கு அப்புறம் வர காலத்திலே வைவஸ்வத மனுங்கிற மனு ஆட்சி அந்த மன்வந்தரத்திலே இப்போது நாம் வாழ்ந்து வருகிறோம் இல்லையா. கலி முடிஞ்சுட்டா எப்போ முடிய போகிறது, எப்போ பிரளயம் வரும்னு கேட்குறா இல்லையா. கலியுகம்ங்கிறது இந்த இதில் வந்து 4,32,000, இதில் 5,000 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4,27,000 வருஷம் பாக்கி இருக்குது. இதெல்லாம் இங்கே எல்லாம் பின்னாடி அங்கங்கே வரும், அது அப்புறமா சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ட்ரிவியான்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ ட்ரிவியா ஹியர். ஓகே. ஸோ ஒவ்வொரு மனுவும் தனக்கென குறிப்பிட்ட 71 சதுர்யுகங்கள் அதிகாரம் செலுத்துகின்றார்கள். அந்தந்த மன்வந்தரங்களில் மனுக்கள் அவர்களது வம்சத்திலே தோன்றிய அரசர்கள், சப்த ரிஷிகள், தேவர்கள், இந்திரர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் ஆகிய அனைவரும் ஒரே சமயத்திலே உண்டாகிறார்கள். இந்த படைப்பு பிரம்மதேவரின் ஒவ்வொரு நாளிலும் நடப்பது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரம்மாவோட பகல்ல அவர் சிருஷ்டி, பிரம்மாவோட இரவில் பிரளயம். பிரம்மாவோட பகலில் இந்த சிருஷ்டி நடக்கிறது, பிரம்மாவோட இரவில் திரும்பியும் முடிஞ்சிடும், திரும்பியும் காத்தால எழுந்து இன்னொரு சிருஷ்டி. இதை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். பரவாயில்ல, நம்ம வந்து வி பிலீவ் இன் அவர் சாஸ்திரம். ஓகே. இந்த உலகங்களது படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டும் இந்த பிரம்மாவோட இந்த இதில் வந்து என்னென்னலாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு போகிறார். இப்படைப்பிலே விலங்கினங்கள், பறவைகள், மனிதர்கள், பித்ருக்கள், தேவர்கள் ஆகியோர்களது படைப்பு அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப நடக்கிறது. இங்கே ஒரு லைன் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இத்தனை நாளி பிரம்மா என்ன படைச்சார், பிராகிருத சிருஷ்டி, வைகிருத சிருஷ்டின்லாம் பார்த்துட்டோம். இங்கே வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ணுறாங்க. என்ன, எப்படி ஒரு லைன், என்ன இது பாருங்க, இந்த படைப்பெல்லாம் அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப நடக்கிறது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க இங்கே. அடுத்தது 26, 27 மன்வந்தரங்களிலே பகவான் சத்துவகுணத்தை மேற்கொண்டு மனு முதலியவர்கள் வாயிலாகவும் தனது அவதாரங்கள் வாயிலாகவும் தனது சக்தியினாலும் இந்த உலகை காக்கின்றார். காலப்போக்கிலே பிரம்மதேவர் இரவு நேரத்தில் சிறிது தமோகுணத்தை ஏற்று தனது படைப்பு சக்தியை தன் உள்ளே அடக்கி கொண்டு எந்த ஒரு செயலும் இன்றி இருக்கிறார். அப்போது காலத்தின் சக்தியினாலே அனைத்தும்
அங்கே அவரிடமே ஒன்றி விடுகிறது. இரவு தொடங்கியதும் பூஹு புவக சுவக என்ற 3 உலகங்களும் அவரது திருமேனியிலே ஒன்றுபடுகின்றன. சூரியனும் சந்திரன் கூட அவரிலே ஒன்றுபட்டு விடுகின்றன. அடுத்தது, பகவானுடைய சக்தி ரூபமான சங்கர்ஷண மூர்த்தியின் முகத்திலிருந்து வெளிவரும் அக்னியினாலே உலகங்களும் எரிக்கப்படும் பொழுது அந்த வெப்பம் தாங்காது இந்திரலோகத்துக்கு அடுத்த மேலுலகமான மகரலோகத்திலிருந்து பிருகு முதலிய முனிவர்கள் அதற்கும் மேலான ஜனலோகத்திற்கு செல்லுகின்றார்கள். இதற்குள் 7 சமுத்திரங்களும் பிரளய காலத்து ஊழிக்காற்றின் சீற்றத்தினாலே பொங்கி எழுந்து தனது பெருத்த அலைகளினாலே உலகங்களையும் அவைகள் மூழ்கி அடித்து விடுகின்றன. அந்த பிரளய ஜலத்தின் நடுவிலே பகவான் ஸ்ரீஹரி ஆதிசேஷனாகின்ற தனது படுக்கையிலே ஜனலோகவாசிகள் துதிக்க கண்மூடி யோக துயில் புரிகின்றார். முன் கூறியவாறு காலகதியினாலே கணக்கிடப்படும் பகல் இரவுகளாலே பிரம்மதேவரது ஆயுள் ஆன 100 வருடங்களும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது. அந்த பிரம்மதேவரது ஆயுளிலே சரிபாதி பேர் தான் பரார்த்தம். த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூ தீபே பாரத வர்ஷே பரத கண்டே படிச்சுட்டே போகிறோம் இல்லையா? அதான் பரார்த்தம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? த்விதீய பதார்த்தே. அதாவது த்விதீய பரார்த்தம்னா பிரம்மாவோட 2வது 50 வருஷத்தில் நம்ம இங்கே இருக்கோம். பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சு போச்சு. இந்த கலியுகத்தில் இப்போ அவரோட 2வது 50 வருஷத்தில் அவருக்கு 100 வயசு முடிஞ்சாவிட்டு ஒரு பெரிய பிரளயம் வரப்போகுது. அது இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது, பல கோடி வருஷம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கோம்? அதாவது பரதகுல திலக்கமே விதுரா 2வது பரார்த்தத்தின் தொடக்கத்திலே ஆரம்பித்தது வராக கல்பம். ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. அதான் இந்த 2வது பரார்த்தத்திலே வராக கல்பத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த கல்பத்திலே பகவான் வராக மூர்த்தியாக தோன்றியதால் இந்த கல்பத்திற்கு இந்த பெயர் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் நம்ம வராக அவதாரம் பார்க்க போகிறோம். இது 11வது அத்தியாயத்தில் இருக்கும். 12வது அத்தியாயம் திருப்பியும் சிருஷ்டி கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷன்லாம் ஓவர் ஆகிடும் ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் வெறும் கதை தான் வரும். 13வது அத்தியாயம் வராக அவதாரம். பிரம்மதேவரின் ஆயுளான இந்த 2 பரார்த்த கால அளவு ஆதி அந்தமற்றவரும் செயல் முதலியவற்றை கடந்தவரும் ஜெகத்காரணருமான பகவானுக்கு ஒரு நொடி என்று உபசாரமாக கூறப்படுகிறது. பிரம்மதேவரின் ஆயுளான இந்த 2 பரார்த்த கால அளவு, அதான் அவரோட முதல் பரார்த்தம், அடுத்த பரார்த்தம், 2 பரார்த்தம் பார்த்தோம். முதல் 50, 2வது 50. இது பகவானுக்கு, ஜெகத்காரணனான பகவானுக்கு இதுவே பெரிய கால்குலேஷன். 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 2000 சதுர்யுகம் ஒரு நாள். தட் மல்டிப்ளைட் பை 365 days, தட் மல்டிப்ளைட் பை 100 இஸ் பிரம்மாஸ் இயர்ஸ். அதெல்லாம் அந்த பிரம்மாவோட ஆயுசு பகவானுக்கு ஒரு நொடி என்று உபசாரமாக, அதாவது உலக வழக்காக கூறப்படுகிறது. பரமாணு தொடங்கி பார்த்தோம் இல்லையா? இப்போ பரமாணுவில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நம்ம கான்வர்சேஷனை. பரமாணு தொடங்கி 2 பரார்த்தங்கள் அளவு நீண்ட இந்த காலம் திறமை மிக்கது என்றாலும் பரிபூர்ணனான பகவானை தன் உள்ளே அடக்கி ஆளும் திறன் அற்றதே. தேகாபிமானிகளை மட்டுமே கட்டுப்படுத்த அந்த திறன் உள்ளது. பகவான் இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? ஸோ இந்த பிரம்மாண்ட கோஷம் 8 அடிப்படை தத்துவங்களை கொண்டது. அதாவது இது முன்னாடியே நம்ம வேறு விதமாக பார்த்துருக்கோம். இந்த பிரம்மாண்ட கோஷம் இருக்கே, இது 8 தத்துவங்களை கொண்டது. பிரகிருதி, மகத்து, அகங்காரம், சப்தம், ஸ்பரிசம் முதலிய 5 தன்மாத்திரைகள், மேலும் 16 விகாரங்கள் உடையது. அதாவது 5 பூதங்கள், 10 பொறிகள் மற்றும் மனம். இது உள்ளும் புறமும் 50 கோடி யோஜனை பரப்புள்ளது. இது எங்கேயாவது டயக்ராம் கிடச்சிதுன்னா நான் ஐ வில் ட்ரை டு ஷேர் இட். டெஃபினட்டாக இருக்கும். எங்கேயோ ஒரு தரம் வேலுக்குடி சுவாமிகள் ஒரு புக்கு ஒன்று போட்டிருந்தார். அதில் எங்கேயோ இருந்தது, பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அது கிடச்சிதுன்னா அந்த இது நான் டெஃபினட்டாக அதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம், அகங்காரம், மகத் என 7 ஆவரணங்கள் உடையது. இந்த ஆவரணங்கள் ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு பெரியவை.
பிரதானம் முதலிய அனைத்து காரணங்களுக்கும் காரணமான அந்த பகவானிடத்திலே இந்த பிரம்மாண்டம் ஒரு பரமாணு போலே காணப்படுகிறது. எப்படி ஒரு சின்ன பாம் ஒன்று தூக்கி போட்டார் பாருங்க. இப்பேற்பட்ட பிரம்மாண்டம் இதில் பூமியை சுற்றி எத்தனை ஆவரணங்கள் இருக்குது, 7 ஆவரணங்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று எத்தனை தூரம், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டால் தலையை சுற்றும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டம் ஒரு பரமாணு போலே காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மாதிரி இன்னும் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் அங்கே விளங்குகின்றன. இதை தான் அவனு இங்கிலீஷ்காரன் இப்போ சொன்னான், there are millions of galaxies இப்போ சொன்னான் மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இப்போ சொல்கிறாங்க. நம்ம எப்பயோ சொல்லிட்டோம்ப்பா, அந்த பூகோள ககோளங்கள்லாம் எப்பயோ சொல்லிட்டோம். என்ன சொல்கிறான் பாருங்க. அது மட்டுமின்றி இன்னும் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அவரைத்தான் அக்ஷர பிரம்மம் என்று கூறுகிறார்கள். இது 39லேருந்து 41வது ஸ்லோகம். அதாவது அக்ஷர பிரம்மம் என்றால் அழிவற்ற பிரம்மம், புராண புருஷனான இந்த பரமாத்மாவைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று அழைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 11வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க ஸ்மரஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.